हर हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஐகிரி நந்தினி நந்திதமே திலி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य सिरोधिनि वासिनि विश्वविलासिनि केष्टुनुते भगवति केशिति कंठ कुटुंबिनि भूरि कुटुंबिनि भूरि कृते जय 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 महिषासुरवर्धिनि रम्यकवर्तिनि शैलसुते रम्यकवर्तिनि शैलसुते जय आदिपराशक्ति जय அம்பிகையினுடைய அருளை பெரும் வண்ணம் அமைந்த அரியதொரு ஆனந்தமான அம்பிகை வீட்டிலிருந்து அருள் பாலிக்கக்கூடிய அஷ்டாதச சக்தி பீடத்திலே ஒன்றானது. பற்பல புராண திருநாமங்களால் கொண்டாடப்படுவது. தலம், தீர்த்தம், மூர்த்தி, விருட்சம் என்று காலப்பழமையும் சிறப்பும் அம்பிகையினுடைய அருளும் ஒருங்கே அமையப்பெற்றது. சிலம்பேஸ்வரம், மணிநாகத்வீபம், மணிபுரம், மணிபல்லவம், வேதநாராயணபுரம், பத்மதீபம், நயினாத்தீவு என்றெல்லாம் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணிய பதி. நாகர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தாங்கள் கூடியிருந்து வழிபட்ட தேவியினுடைய சந்நிதி சாநித்தியகரமாக நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய நாகபூஷணி எனும் திருநாமத்தால் கொண்டாடப்படக்கூடிய தேவியினுடைய பிரசித்தியான ஒரு ஆலய தரிசனம், அம்பிகையினுடைய அனுகிரகம். நாகர்களை பிரதானமா சென்று வழிபடுறது சிறப்பு. நாக பஞ்சமி, கருட சஷ்டி, கருட பஞ்சமி, நாக சஷ்டி, குமார சஷ்டி அப்படிலாம் கொண்டாடுறது. நாகதேவதை அப்படிங்கிறத எல்லா சுவாமியோடையே தொடர்புடையது நாகம். சிவபெருமான் தன்னுடைய கழுத்திலேயே அணிஞ்சிருக்க. சுப்பிரமணிய சுவாமி கிட்ட எது வீரியோ நாகமும் மயூரமும் பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கு. மகாவிஷ்ணு கருட பகவானையும் நாகரையும் சேர்த்து வச்சிருக்கார். ஆதிசேஷன் மேலேயே இருந்திருக்கார். உமையம்பிகைய சொல்றத அம்பாள் ரூபமாகவே கொண்டாடப்படுறது. அப்படி எல்லா சுவாமிகளிடத்துல பூஷணமாக இருக்கக்கூடிய அந்த நாகம் பிரத்யக்ஷமா பூஷணமாக இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய இடமே நாகபூஷணம் அப்படிங்கிற நாகபூஷணி அம்பிகையினுடைய அரியதொரு ஆனந்தமான ஆலயம். க்ஷேத்திர விசேஷம். ஒரு சந்தர்ப்பத்துல தேவேந்திரனுக்கு மேக நோய் ஏற்படுது. இந்த மேக நோய் ஏற்படுறதுக்கு என்ன நிவர்த்தி அப்படின்னா, எங்க பாம்பு அமிர்தத்தை உமிழறதோ அந்த அமிர்தத்தை எடுத்து தான் வச்சுட்டால் அது சரியா போகும். ஆக அந்த அமிர்தம் அப்படின்னா நாகரத்னம். நாகரத்னத்தை உடனே உமிழுமா அப்படின்னா, எத்தனையோ காலம் பூமிக்கு கீழே தபஸ் பண்ணி தனக்கே தெரியாம சர்வங்களுக்கு மேல ஒரு சின்னதா ஒரு கடுகளவு முளைக்கக்கூடியது நாகரத்னம். அதுவே என்னைக்காவது ஒரு நாள் இருட்டான சந்தர்ப்பத்துல வெளியில வரத அந்த இருட்டு பகுதி வெளிச்சமாகும் போது அது ஆச்சரியப்படுது. இவ்வளவு வெளிச்சம் இருக்கான்னு. அது தங்கிட்டேந்து வரக்கூடிய வெளிச்சம்னு அதுக்கு தெரியாது. அது அவ்வளவு லகுவா எடுக்க முடியாது. அதனுடைய பார்வை பட்டாலே போரும் விஷம் ஏற்படும்.
இப்படி எல்லாம் உண்டு. அதனால அந்த நாகரத்னத்தை தேடி அப்பேற்பட்ட அந்த நாகரத்னம் கிடைச்சால் அந்த நாகரத்னத்தினால தனக்கு உண்டான அந்த மேக நோயானது நிவர்த்தியாகும். காரணம் என்ன? தேவேந்திரனுக்கு மேக நோய் விடுவதற்கு காரணம் என்ன? குருவை நிந்தித்த காரணத்தினால்தான். ஒரு நாள் தேவலோகத்துல பிரகஸ்பதி பிரவேசம் பண்றத, அதாவது குரு பகவான் உடையத்த அப்சரஸ்திரிகள் பார்த்துருந்தான். குருவை கவனிக்கல, குரு கிளம்பிட்டார். இவனுடைய உடம்பு இதை பார்த்துட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு போனார். அவனுக்கு எவ்வளவு நிவர்த்தியானாலும் இந்த உடம்பிலே வந்த மேக நோய் நிவர்த்தி ஆகவில்லை. இது மேக நோய் நிவர்த்தி ஆக வேண்டும் என்று கேட்டால் தன்னுடைய உடலையே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் உடைய ஒரு ஜீவனிடத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சக்தியினால் புரியும். பாம்பு அவ்வப்போது தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிவிடும். அதுபோல் இவனுடைய தோலை நீக்கக்கூடிய, அழுக்கை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சர்ப்பத்துக்கு உண்டு. அந்த சர்ப்பத்தை தேடி நாகலோகத்திற்கு வந்த இந்த இடமே, இந்த இடத்திலே சர்ப்பங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஆதிசேஷன் தேவேந்திரனிடத்திலே ஒரு ரத்தனத்தை கொடுத்து பரம பவித்திரமாக வைத்துக்கொள் என்று கைவரப்பட்டு அந்த தேவேந்திரன் அவற்றை எடுத்துக் கொண்டு தன்னுடைய மனசிலே வைத்த அந்த சந்தர்ப்பத்திலேயே அவனுடைய நோய் நீங்கியது. ஆதிசேஷனிடத்திலே ஆபரணமாக, ரத்தனமாக, பூஷணமாக பெற்ற அவற்றை தேவேந்திரன் தன்னுடைய கரத்திலே இருந்து பூமியிலே வைத்த இந்த இடமே நயினார் தீவு என்று அழைக்கக்கூடிய அந்த பூஷணமே கர்ப்ப கிரகத்தில 5 தலை உடைய சர்வமாக அருட்காட்சி தருகின்றது. இவற்றனுடைய கால பிரமாணம் அளவு யுகம் கடந்தது. இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தேடி பார்த்தால் நாகலோகத்தினுடைய சமீபத்திலே இந்த இடம் இருக்கிறது. அந்த நாகரத்தினத்தினுடைய வடிவமே 5 தலை நாகமாக விஷத்தை முடிக்கக்கூடிய ஆற்றலாக இந்த சன்னதியிலே மூல பெருமனிலே கர்ப்ப கிரகத்திலே இருந்தருள் அருள்பாலிக்கக்கூடிய மற்றும் ஒரு உயர்வு சிறப்பு. எத்தனை அழகான ஆலயம், பிரம்மாண்ட ராஜகோபுரம். கர்ப்ப கிரகத்திலே உமையம்பிகையை காண்பதற்கே கண்டு கொண்டிருக்கலாம். அந்த ஆதிசேஷனுக்கு முன்பாக உமையம்பிகை நாக ராஜராஜேஸ்வரி, நாகபூஷணி, நாகேஸ்வரி, நாகம்மன், நாகேந்திரி என்கின்ற பற்பல திருநாமங்களால் போற்றப்படுகின்றார். அன்னையை வழிபடுகின்றோம். ஆடிப்பூரம் உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் உமையம்பிகையை நாடி தங்களுடைய குல தெய்வமாக கொண்டாடி மகிழ்கிறார்கள். இலங்கை மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த அம்பிகையை தேடி ஆடி மாதத்தினுடைய உற்சவ காலங்களில் வந்து மாவிளக்கு போட்டு காவடி எடுத்து ஆலயத்தை பலம் வந்து தீ மிதித்து அம்பிகைக்கு தங்களுடைய நேர்த்தி கடனை நெறியாக செலுத்தினார்கள். தமிழ் மண்ணை போன்றெடுக்கக்கூடிய மிகுந்ததொரு ஆகம வாசம், மந்திர ரூபம், ஆலயத்தினுடைய அழகு நம்மையே ஆச்சரியப்பட வைக்கும். ஆலயத்தின் உள் பிரவேசம் செய்வதிலே இருந்து வெளியிலே வரும் வரையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் அபரிமிதமாக அமைந்து அனுபவிக்கிறது. நாகதோஷம் இருப்பவர்கள் ஆலயத்திற்கு வரலாம், அம்பிகையை தொடலாம். அவற்றிற்கென்ற அந்த பரிகாரமானது செய்யப்படுகிறது. இவற்றையெல்லாம் விட மற்றும் ஒரு சிறப்பு, அஷ்டாதச சக்தி பீடத்தில 18 சக்தி பீடங்களிலே அம்பிகையினுடைய பாத கொலுசினுடைய ஒரு ரத்தனம் கீழே விழுந்தது, சிலம்பு விழுந்தது என்று நாம் சொல்லலாம். ஆகவே இது சக்தி பீடத்திலே ஒன்றாகவும் அழைக்க பெருமை மிக்கது. இத்தனை சிறப்புடைய இந்த இடத்திலே மகாபாரதத்திலே அர்ஜுனன் உலோபி எனும் நாக கன்னிகையை மணந்து உலோபியின் மூலமாக ஒரு புத்திரனை பெற்ற இடமும் இந்த இடமே. கங்கை கரையிலே ஸ்நானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கன்னிகை அர்ஜுனனை அழைத்து வந்தால். அர்ஜுனன் கண்பிடித்து பார்த்தான், அழகாக இருக்கின்றார். அவர் சொன்னாராம், நான் இருந்துவிட்டேன், என்னை இப்பொழுதே மனம் செய்து கொள்.
அர்ஜுனன் கூறினான், நான் செய்ய முடியாது, செய்து கொள்ளார். கட்டாயப்படுத்தி அங்கேயே அர்ஜுனனை மனம் முடித்தார். நாகராணி அவளுக்கு பிறந்தவனே புத்திரன் அரவா யுத்த காலத்திற்கு பலியாக்கப்பட்டு குருக்ஷேத்திர யுத்தத்திற்கு அடிகோலுவதற்கு காரணமாக இருந்தது. எல்லாவற்றிற்கும் காரணமான இந்த இடத்திலே யுத்தம் முடிந்த பிற்பாடு அர்ஜுனன் வந்து வணங்கி வழிபட்ட இடத்தில், தன்னுடைய பிராயசித்தத்திற்காக வந்து வழிபட்ட இடத்தில் ஸ்தல விருட்சம் பன்னிமரம், சமுத்திர தீர்த்தத்தை நோக்கி அழகான கோவில் இது. சமுத்திர தீர்த்தத்திலே இருக்கக்கூடிய மற்றும் ஒரு உயர்வும் சிறப்பும், எப்படி சேதுக்கரையிலே நாம் 24 மணி நேரம் ஸ்நானம் செய்யலாமோ அப்படி இங்கே சங்கல்பம், ஸ்நானம், தர்ப்பணம், பூஜை, நமஸ்காரம் ஆகியவற்றை செய்து வழிபடலாம். இப்படி சிறப்புகள் எல்லாம் கூட்டி தரக்கூடிய எண்ணாத்தேவிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய நாகபூஷணி அம்பிகை நம் எல்லோருக்கும் சௌபாகியங்களை தந்து அருள் செய்யட்டும். நாகலோகத்திலே இருக்கக்கூடிய நாகதேவதைகள் இன்றைக்கும் இரவு நேரத்திலே வந்து பூஜிப்பதாக ஐதீகம். சிவராத்திரி இரவிலே நாகலோகத்திலே இருக்கக்கூடிய 8 நாகங்கள் வழிபடுவதாக ஐதீகம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அன்பியை வணங்குவோம், வழிபடுவோம், அருள் பெறுவோம், ஆனந்தமடைவோம். ஓம் நம சிவாய.